சிறுகதையொன்றை பார்க்கலாமா? வேர்கள். மாலை நேரத்து இளவெயில் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்த மாணிக்கம் தாத்தாவின் மேல் விழுந்தது. அவர் தன் கையில் இருந்த பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஓடி வந்த 10 வயது சிறுவன் கவின், "தாத்தா, என்ன பண்ணுறீங்க? விளையாட வரலையா?" என்று கேட்டான். தாத்தா மெலிதாக சிரித்துவிட்டு, "வா கவின், இந்த படத்தை பார், இதுதான் நம் குடும்பம்" என்றார். அந்த புகைப்படத்தில் தாத்தா, பாட்டி, அவர்களது 3 மகன்கள், மருமகள்கள் மற்றும் பேரக்குழந்தைகள் என ஒரு பெரிய கூட்டமே சிரித்தபடி நின்றது. கவின் ஆர்வத்துடன், "தாத்தா, எல்லோரும் வேற வேற ஊரில் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபோட்டோவில் மட்டும் எப்படி எல்லோரும் இவ்வளவு சந்தோஷமாக ஒன்றா இருக்காங்க?" என்று கேட்டான். அதற்கு தாத்தா ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார். "கவின், ஒரு மரத்தை பார், அதன் கிளைகள் வெவ்வேறு திசையில் வளரலாம், இலைகள் காற்றில் அங்கும் இங்கும் ஆடலாம், ஆனால் அவை அனைத்தும் ஒரே வேரில் தான் இணைந்திருக்கின்றன. அந்த வேர் பலமாக இருந்தால் மட்டும்தான் மரம் நிமிர்ந்து நிற்கும். அப்போ குடும்பத்தில் எது அந்த வேர் தாத்தா? அன்பும் விட்டு கொடுத்தலும் தான் அந்த வேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் வரும்போது ஓடிப்போய் நிற்கிறதும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதும் தான் ஒரு குடும்பத்தை அழகாக்கும். இடங்கள் மாறினாலும் இதயங்கள் மாறாமல் இருக்கிறது தான் உண்மையான குடும்பம்." அப்போது சமையலறையில் இருந்து கவினின் அம்மா, "கவின், தாத்தா, சூடா பஜ்ஜி ரெடி, எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடலாம் வாங்க" என்று குரல் கொடுத்தார். தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு கவின் சொன்னான், "புரியுது தாத்தா, நாம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சிரிச்சு பேசுகிற இந்த நிமிஷம்தான் அந்த வேர் இல்லையா?" தாத்தா பெருமிதத்துடன் கவினின் தலையை தடவி கொடுத்தார். அந்த சிறிய குடும்பத்தின் சிரிப்பு சத்தம் அந்த வீட்டை ஒரு நந்தவனமாக மாற்றியது. கதையின் நீதி: உறவுகளுக்குள் அன்பு இருக்கும் வரை எந்த தூரமும் ஒரு குடும்பத்தை பிரித்துவிட முடியாது.